தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஜேம்ஸ் அண்ட் கோவின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை ஏப்ரல் 19 மற்றும் 20. எந்த வீட்டு உபயோகப் பொருளுக்கும் தங்க நாணயம் இலவசம். கண்டிஷன்ஸ் அப்ளை. முருகர் ஆராய்ச்சியில் இலங்கைக்கும் திருநெல்வேலிக்கும் திருச்செந்தூருக்கு தொடர்பை கண்டுபிடிச்சி எப்படி ஒரு பெரிய கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு அப்போ நான் குருக்கள்கிட்ட கேட்குறேன், சரிங்க அவர் சொல்லும்போது கூட கூஸ் பம்ப்ஸாக இருக்குது, சரிங்க அந்த சிலை செஞ்சு எடுத்துகிட்டு வந்தார்ல அந்த சிலை இங்கே தானே இருக்குதுன்னு சொன்னாங்க, அந்த சிலை எங்கே இருக்குது காட்டுங்கன்னா அந்த சிலை இங்கே கிடையாதுங்க சார், அது வேறு ஒரு இடத்துல இருக்குன்ட்டாங்க. அப்போ இங்கே இருக்கிற சண்முகர்னா பாளையங்கோட்டைன்னு ஒரு இடத்துல திருப்புராந்தீஸ்வரர் கோயில் போயிட்டார். எந்த கோயில்னாங்க நான் சொன்னல சண்முகர் சிலை செஞ்சாங்க, அந்த சண்முகர் சிலை முருகர் வந்து நான் சொல்கிற இடத்துல போய் வெயின்னு சொன்னாலும் அந்த அவர் சொன்ன இடம் தான் திருச்செந்தூர் கோயில் உருவாக்கின ஒரு சண்முகர் சிலை கடலில் போட்டதுக்கப்புறம் முருகரே சொல்லி ஒரு இடத்துல போய் நிற்க வச்சாங்கன்னா அது திருப்புராந்தீஸ்வரர் சிவன் கோயில் இருக்குது. பெரிய சிவன் கோயில், அது எவ்வளோ பெரிய சிவன் கோயில், பிரம்மாண்டமான சிவன் கோவில். சிவன் கோவிலில் முருகப்பெருமானுடைய இது ஒரு பெரிய ஆச்சரியம் எனக்கு வந்து திருநெல்வேலி மண் வந்து எவ்வளோ புனிதமான மண்ணுன்றதுக்கு இது ஒரு பெரிய சான்று. அந்த சிவன் சிலை தான் காசிலேருந்து எடுத்து வந்த சிவன் சிலை. நான் வந்து பொதுவாக அந்த பரிகார ஸ்தலம் வந்து பெருசாக சொல்ல மாட்டாங்க, ஏன்னா என்னாலும் மனிதன் துன்பத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். நீ என்ன பரிகாரம் பண்ணாலும் இப்போ டெம்பரவரி நிவாரணம் தான் கிடைக்குமே தவிர பர்மனன்ட் நிவாரணம் கிடைக்காது. நீங்கள் எப்போ அந்த துன்பத்தை ஆத்மார்த்தமாக அனுபவிச்சுறீங்களோ. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட முருகப்பெருமானினுடைய அற்புதங்கள் அதிசயங்கள்னு சொல்லி பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக முருகனருட்செல்வர் ஜெயமஸ்கே கோபி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம். எல்லா புகழும் முருகனுக்கு. அப்போ இந்த கனவுல சொன்னவொடனே இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சிலை எடுத்துகிட்டு போவாத, அந்த சிலையை கிடச்சிரும், அந்த சிலை வந்து எங்கே இருக்குன்னா எந்த இடத்துல கருடனை பார்க்குதோ எங்கே எலுமிச்சம்பழம் போகுது அங்கே போய் தேடுங்கன்றார். அப்போ இந்த சிலை என்ன பண்ணுறது முருகானா, இந்த இடத்துல ஒரு கோவில் கட்டுங்க, இந்த சிலையை நான் எங்கே வைக்க சொல்கிறேன்னு அங்கே வைங்க அப்படின்ற ஒரு உத்தரவு கொடுக்குறாரு. அந்த கோவில் கட்டின தான் பாளையசாலை குமாரசுவாமி. அது பெரிய அற்புதங்க. அப்போ நான் குருக்கள்கிட்ட கேட்குறேன், சரிங்க அவர் சொல்லும்போது கூட கூஸ் பம்ப்ஸாக இருக்குது, சரிங்க அந்த சிலை செஞ்சு எடுத்துகிட்டு வந்தார்ல அந்த சிலை இங்கே தானே இருக்குதுன்னு சொன்னாங்க, அந்த சிலை எங்கே இருக்குது காட்டுங்கன்னா அந்த சிலை இங்கே கிடையாதுங்க சார், அது வேறு ஒரு இடத்துல இருக்குன்ட்டாங்க. அப்போ இங்கே இருக்கிற சண்முகர்னா இங்கே முருகர் கனவுல வந்து சொன்னல, இது சண்முகர் திருச்செந்தூர் மாதிரியே உருவாக்கணும்னு சொல்லி முருகப்பெருமான் உத்தரவு. அதனால் திருச்செந்தூர் மாதிரியே நீங்கள் உள்ளே வந்து சண்முகரை பார்க்கலாம். சண்முகரை பார்த்ததுக்கப்புறம் பின்னாடி சைடில் வந்து ஆறுமுக பெருமானாக காட்சி கொடுக்குறாரு 6 கைகளோட அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். பெரிய ஆச்சரியம் என் மனசுல, சரி அந்த சிலை எங்கே இருக்குது அந்த சிலை எங்கே இருக்குன்னு சொல்லி இவங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு உண்மையிலே அந்த குருக்கள் வந்து முருகராக நியமித்து நிற்க வச்ச ஆள் மாதிரி இருந்தார். எனக்கு நான் வந்து கேட்ட உடனே சொல்லிட்டார், அது இங்கே கிடையாதுங்க அந்த சிலை, அதையா தேடி வந்தீங்க, அது வேறு ஒரு இடத்துல இருக்கணும். ஐயா நான் அந்த சிலை தாங்க தர்றேன், அந்த கோயில் பேரையா சொல்லுங்கள் அப்படின்னு அந்த கோயில் பேர் சொன்னோன்னே நான் கூகுளில் தர்றேன், எங்கேயுமே பெரிய அளவுக்கு கிடையவே கிடையாதுங்கம்மா. ஸோ முருகர் ஆராய்ச்சியில் ஒரு பெரிய மைல்கல், ஒரு பெரிய புண்ணியமான ஒரு விஷயம் கொடுப்பனை அப்படின்னா இந்த ஒரு விஷயந்தான். இதை நம்ம மூலயமா இறைவன் தெரிய வச்சுருக்காரு, தெரியப்படுத்துறான்னு ஒரு பெரிய பாக்கியம். அவர்கிட்ட ஐயா கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் அங்கே திருப்புகழ் பாடியிருக்கார் நயினார் பெருமான். எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள், அங்கே திருப்புகழ் பாடியிருக்கார் பாளையசாலை குமாரசுவாமிக்கு. முடிச்சுட்டு அப்புறம் கோயிலில் தரிசனம்லாம் பார்த்து அற்புதமாக இருக்கா. நீங்கள் திருச்செந்தூருக்கு போக முடியாதவங்க, திருநெல்வேலியிலேருந்து ரொம்ப தூரம் பயணம் பண்ணவங்க கூட இந்த சாலை குமாரசாமி பார்த்தாலே திருச்செந்தூருக்கு நிகரான ஒரு பாக்கியமும் ஒரு அருளும் கிடைக்கும். அப்போது அந்த ஒரு கோயில் சொல்கிறார், என்ன கோயில்னா திருப்புராந்தீஸ்வரர் ஒரு கோயில் பேர் சொல்கிறார். எங்கெங்கே இருக்குன்னா இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டரில். அப்புறம் நான் கூகுள் மேப் போட்டு கூகுள் மேப்பில் கூட பெருசாக இருந்தாலும் கோயில் இல்லை. பாளையங்கோட்டைன்னு ஒரு இடத்துல திருப்புராந்தீஸ்வரர் கோயில் போயிட்டார். எந்த கோயில்னாங்க நான் சொன்னல சண்முகர் சிலை செஞ்சாங்க, அந்த சண்முகர் சிலை முருகர் வந்து நான் சொல்கிற இடத்துல போய் வெயின்னு சொன்னாலும் அந்த அவர் சொன்ன இடம் தான் இந்த திருப்புராந்தீஸ்வரர் கோவில். அங்கே அந்த சண்முகர் சிலை இருக்குது. அது எப்படி இருக்குது, சாதாரண கல்வெட்டோடு இருக்குது. அவர் கனவுல வந்தது, முருகர் இங்கே வைக்க சொன்னது, அங்கே போய் நான் காணொலி எடுத்து எல்லாமே வச்சுருக்கேங்கம்மா. அது விரைவில் அந்த காணொலி பதிவு செய்கிறேன். உங்களுக்கும் நீங்கள் வரப்போ கண்டிப்பாக அது எல்லா உலகம் ஃபுல்லாக இருக்க முருக பக்தர்கள் பார்ப்பாங்க. முருகப்பெருமானுக்காக திருச்செந்தூர் கோயில் உருவாக்கின ஒரு சண்முகர் சிலை கடலில் போட்டதுக்கப்புறம் முருகரே சொல்லி ஒரு இடத்துல போய் நிற்க வச்சாங்கன்னா அது திருப்புராந்தீஸ்வரர் சிவன் கோயில் இருக்குது. பெரிய சிவன் கோயில், அது எவ்வளோ பெரிய சிவன் கோயில், பிரம்மாண்டமான சிவன் கோவில். சிவன் கோவிலில் முருகப்பெருமானுடைய சிலை இருக்குது, அவர் அங்கே போய் வைக்க சொல்லியிருக்காரு. ஸோ திருப்புராந்தீஸ்வரன்றது சிவன் கோயிலுங்கம்மா. இந்த சிவன் கோயில் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா கௌதம முனிவர் அவர் வந்து ஆஞ்சநேயருக்கு ஒரு உத்தரவு கொடுக்குறாரு, இங்கே சிவபெருமானை வச்சு வழிபடணும்னு சொல்லி அவருக்கு இறைவன் சொன்ன உடனே இவர் வானத்தில் ஆஞ்சநேயரை பார்த்து ஆஞ்சநேயர் கூப்பிட்டு இங்கே ஒரு சிவலிங்கம் எடுத்துகிட்டு வா காசிலேருந்து சொல்லி ஆஞ்சநேயர் காசிலேருந்து எடுத்துகிட்டு வந்த சிவலிங்கம் தான் இப்போ திருப்புராந்தீஸ்வரர் கோயிலை வச்சு வழிபடப்படுது. இது ஒரு பெரிய ஆச்சரியம் எனக்கு வந்து திருநெல்வேலி மண் வந்து எவ்வளோ புனிதமான மண்ணுன்றதுக்கு இது ஒரு பெரிய சான்று. அந்த சிவன் சிலை தான் காசிலேருந்து எடுத்து வந்த சிவன் சிலை இப்பயும் வழிபாட்டில் இருக்குது.
நான் வந்து பொதுவாக அந்த பரிகார ஸ்தலம் வந்து பெருசாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா என்னாலும் மனிதன் துன்பத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். நீ என்ன பரிகாரம் பண்ணாலும் இப்போ டெம்பரவரி நிவாரணம் தான் கிடைக்குமே தவிர பர்மனன்ட் நிவாரணம் கிடைக்காது. நீங்கள் எப்போ அந்த துன்பத்தை ஆத்மார்த்தமாக அனுபவிச்சுறீங்களோ அது இந்த பர்த்தோடு போய்டும். யாராவது ஒன்று அசிங்கப்படுத்தினாங்களா ரைட் ரியாக்டே பண்ணாமல் அமைதியாக இருந்துருங்க. அதோட அந்த கர்மா முடிஞ்சுது. இல்லை அதில் அவனுக்கு பழி வாங்க போகிறேன்னு சொன்னால் திரும்ப அதுக்கு அடுத்த பர்த்து வரும். அதில் ஒரு முக்கியமான ஒரு பெரிய சக்தியாக இந்த கோவில் வந்து செயல்படுத்துங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய கடன் சம்மந்தப்பட்ட எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவர் குருக்கள் சொன்னது இந்த இடத்துக்கு வந்து அது நிவாரணம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னார். அது நான் போன உடனே அந்த முருகரங்கன்னு தான் கேட்குறேன் கோயில் நிர்வாகத்துக்கிட்ட. வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் நிப்பாட்டின உடனே பெரிய ஆச்சரியம். அந்த முருகர் அங்கே இருந்தார், அந்த கல்வெட்டும் அங்கே இருந்தது. இது எல்லாம் நம்மளுக்கு தெரியறதுக்கு முக்கியமான காரணம் வந்து கல்யாண சுந்தரன் சொல்லி ஒரு வரலாற்று ஆய்வாளர். அவர் எழுதின புத்தகத்தில் தான் இந்த மொத்த தகவலும் கிடச்சிருக்கு. 1649 நடந்த சம்பவம் இப்போ 2026 பேசுகிறோம் அப்படின்னா எத்தனை வருஷம் இருக்குங்கம்மா? குறைஞ்சபட்சம் இப்படி ஒரு 100 வருடங்கள் இருக்குல்ல. இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த கல்யாண சுந்தரம்னு திரட்டின தகவலில் இருந்தால் நம்ம இப்படி பேசுகிறோமே. அதை இத்தனை வருஷம் கழிச்சு அவர் 83 இந்த விஷயத்தை வெளியிட்டிருக்காரு. 83 சொன்ன விஷயத்த நம்ம 2026 பேசுறதுக்கு நானும் ஒரு சிறு கருவியாக இருந்திருக்கேன்றதான் இந்த பிறவி பலன். நீங்க சொல்ல போய் தான் எங்களுக்கு வந்து இவ்வளவு விஷயங்கள் நடந்துருக்கு. அந்த முருகனை எங்கெங்கெல்லாம் தேர்ந்தெடுங்க. குண்டுக்கரை கோவில் ஒன்று அங்கே இருக்குமா, குறுக்குத்துறையில் இருக்குமா, இன்னும் ஒரு கோயிலை பார்த்தா எங்கேயுமே அந்த சிலை கிடையாது. இந்த சிலை கிடையாதுன்றதை தாண்டி இப்படி ஒரு விஷயம் நடந்ததாகவும் இப்படி ஒரு சிலை இருக்கிறது கூட யாருக்குமே தெரியாது. திருச்செந்தூர் மண்ணிலேயே திருச்செந்தூரில் நான் நிறைய பேர்ட்ட கேட்குறப்ப தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கேயாவது முருகன் நம்மளுக்கு காட்டிடுவாருன்னதுக்கப்புறம் தான் பாளையசாலை குமாரசுவாமி கோவிலில் அவர் சொல்லலைன்னா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பாக என்னோடய திருநெல்வேலி பயணம் வந்து முழுமை பெறாமல் திரும்ப தேடி போயிருப்பேன். அது அங்கேயே முருகப்பெருமான் காட்டிட்டார். இது வந்து ஒரு பெரிய கொடுப்பனை. ஸோ திருச்செந்தூரில் டச்சுக்காரர்களால் எடுத்துப்பட்ட சிலை திரும்ப கிடைக்கிறதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு சிலை செய்கிறாங்க. அந்த சிலை வடமலை பிள்ளைன்ற ஒரு சிற்பி செய்கிறாரு. அந்த சிற்பி கனவில் முருகர் சொன்னதுனால தான் இப்போ இருக்கிற சண்முகர் சிலை கிடச்சிது. புதுசாக செஞ்ச சிலை என்ன பண்ண முருகான்னு கேட்குறப்போ அவர் திருப்புராந்தேஸ்வரர் கோயிலில் போய் வைக்க சொல்கிறாரு. அந்த சிலை இப்பயும் இருக்குது. திருநெல்வேலிக்கு போகிறவங்க பாளையங்கோட்டையில் திருப்புராந்தீஸ்வரர் சிவன் கோவிலில் இந்த சண்முகர் சிலை போய் தரிசனம் பண்ணுங்கள். பெரிய பாக்கியம். அதுவும் ஆதாரத்தோடு அங்கே இருக்குது. எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிது. ஸோ திருநெல்வேலி பயணமில் வந்து ஒரு பெரிய நிறைவாக்குனது வந்து இந்த சம்பவம் தான். என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் இலங்கைக்கும் திருநெல்வேலிக்கும் திருச்செந்தூருக்கு தொடர்பை கண்டுபிடிச்சி எப்படி ஒரு பெரிய கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். இன்னைக்கு உங்களுடைய வாயிலா எங்களுக்கு வந்து திருநெல்வேலியில் இவ்வளவு சக்தி வாய்ந்த முருகப்பெருமானினுடைய சிலைகள் இருக்கு, திருச்செந்தூருக்கும் திருநெல்வேலிக்கும் எவ்வளவு ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்கள் எங்களுக்கு இன்னைக்கு தெரியறதுக்கு நீங்க ஒரு கருவி. என்னோட முருகர் ஆராய்ச்சி நான் உணர்ந்த விஷயமா திருச்செந்தூர்ன்ற பேரு முருகப்பெருமான் சூரசம்காரம் பண்ணதுக்கப்புறம் தான் பேர் உருவாயிருக்கு. அப்போ வரைக்கும் அவர் திருநெல்வேலியாக தான் இருந்திருக்கு. இப்போ நம்ம வரலாற்று ஆய்வுப்படி சொல்கிறோம் திருச்செந்தூர் 20 வருஷம் பழமையாதுன்னு சொல்லி. ஆனால் அந்த செந்தூருன்ற பேரே முருகப்பெருமான் அங்கே சூழ்மையாக வந்ததுக்கப்புறம் சூரனை வதம் பண்ணதுக்கப்புறம் திருச்செந்தூர்ன்ற பேராக மாறி இருக்கு. அதுக்கு முன்னாடி திருநெல்வேலிக்கு உட்பட்டு தான் எல்லாமே இருந்திருக்கு. இது ஒரு பெரிய அதிசயங்கம்மா. நிச்சயமா இன்னைக்கு உங்களுடைய வாயிலா திருச்செந்தூருக்கும் திருநெல்வேலிக்கும் உள்ள தொடர்பு, முருகப்பெருமானினுடைய அபரிவிதமான சக்தி அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நாங்கள் அறிஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் இன்னைக்கு ஒரு கருவியாக இருந்திருக்கீங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு உள்ளபடியே ரொம்ப சந்தோஷம் சார். இதே மாதிரி இன்னும் நிறைய தகவல்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முருகப்பெருமான் உங்களுக்கு நிறைய பயணங்களையும் அவர் சார்ந்த நிறைய திருக்கோயில்களையும் உங்களுடைய கனவுல காட்டணும்னு சொல்லி நாங்களும் அந்த முருகப்பெருமானை வேண்டிக்கிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றிங்கம்மா. எல்லா புகழும் முருகனுக்கு. அவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். அவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஜேம்ஸ் அண்ட் கோவின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை ஏப்ரல் 19 மற்றும் 20. எந்த வீட்டு உபயோகப் பொருளுக்கும் தங்க நாணயம் இலவசம். கண்டிஷன்ஸ் அப்ளை.